Hello guys, welcome to MAN2MACHINE STUDIOS. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எடுத்துக்க பர்டிகுலர் இமேஜ்க்கு பேக்ரவுண்ட் பிளர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடச்சிரும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடிட் பண்ண போகிற இமேஜை snapseed அப்படின்ற அப்ளிகேஷன் மூலிமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீலிங் அப்படின்ற ஒரு டூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹீலிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்னென்னலாம் ஹீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே மெயின் சப்ஜெக்டாக இருக்க அந்த கொரில்லாவும் பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டோனும் மட்டும்தான் நம்ம ஹீல் பண்ண போகிறோம். அதாவது ஹீலிங் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இந்த இமேஜை, அதாவது இந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுதான் ஹீலிங் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதை நாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹீல் பண்ணதுனால அங்கே இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதே போல் இப்போ நான் அந்த கொரில்லாவையும் ஹீல் பண்ண போகிறேன். ஃபுல்லாக ஹீல் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் அந்த பாதியை மட்டும், இந்த ஆஃப் மட்டும் நான் இது பண்ணுறேன். இப்போ இருக்க அந்த செகண்ட் ஹாஃபையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இருக்க அந்த கொஞ்சத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இது பர்டிகுலராக எல்லாமே நம்ம ஹீல் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும்தான் பின்னாடி இருக்கும், அதை நம்ம வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெறும் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம லென்ஸ் பிளர் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் எடிட் போயிட்டு லென்ஸ் பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு 2 சர்க்கிள் இருக்கும், அதை வந்து நம்ம சிங்கிள் சர்க்கிளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த பிளர் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 75 பக்கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரான்சிஷன் வந்து 0 பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ட்ரான்சிஷன் பட்டன் வந்து நம்ம வேறு எங்கேயாவது வச்சுக்கலாம், கார்னரில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு விக்னேட் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுனால சைடு அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஆகும், கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும் அது பார்க்குறப்ப. நான் ஒரு 67 பக்கம் வச்சுருக்கேன், ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளர் அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபடியும் எடிட் போயிட்டு நான் இப்போ அந்த ஒரிஜினல் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டபுள் எக்ஸ்போஷன் சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆட் இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஓப்பன் இமேஜ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் நாம் இப்போ ஒரிஜினல் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒப்போசிட்டி கம்மியாக இருக்கும், அதை நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம எடிட் ஸ்டாக் ஓப்பன் பண்ணலாம். எடிட் ஸ்டாக் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம்னா, ஷேர் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த எடிட் ஸ்டாக் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வியூ எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன எடிட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். நம்ம இது வந்து ஒரிஜினல் இமேஜ். அதுக்கப்புறமேட்டு நான் ஹீலிங் அப்ளை பண்ணேன். ஹீலிங் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு இப்படி ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு லென்ஸ் பிளர் அப்ளை பண்ணேன். லென்ஸ் பிளர் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு இப்படி ஆச்சு. அதுக்கு மேலே இப்போ நான் டபுள் எக்ஸ்போசர் அப்ளை பண்ணியிருக்கேன். அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, ஓகேங்களா. இப்போ இந்த டபுள் எக்ஸ்போசரில் தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எடிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டபுள் எக்ஸ்போசர் போயிட்டு பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு இங்கே கேன்சல் பட்டன் பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்கும், இன்வெர்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த டபுள் எக்ஸ்போசர் வந்து 100 இருக்கும், அதை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 0 கொண்டு வந்துட்டு இந்த மெயின் சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொரில்லாவும் அந்த ஸ்டோனும், அதை மட்டும் நீங்கள் அதில் ட்ரா பண்ணணும். அப்படியே அது மேலேயே வச்சு ட்ரா பண்ணுங்கள். அந்த கார்னர் மட்டும் பார்த்து ட்ரா பண்ணுங்கள், மற்றபடி அந்த கொரில்லாலாம் நீங்கள் அப்படியே ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். கார்னர் மட்டும் பார்த்துக்கோங்க.
நான் இதை கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அந்த மெயின் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதை நம்ம எப்படி இன்வெர்ட் பண்ணோம், அதை எப்படி இன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேன்சல் பட்டனுக்கு பக்கத்துலேயே ஒரு இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்வெர்ட் ஆகிடும். இன்வெர்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கனாலே தெரியும் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் பிளர்ரான மாதிரி தெரியும். இது நம்மளோட ஓல்டு இமேஜு. இப்போ நம்ம பிளர் பண்ண இந்த இமேஜு இப்படி தான் நம்ம இந்த பேக்ரவுண்டில் பிளர் பண்ணோம். என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு ஹீலிங் டூலு, அதுக்கப்புறமேட்டு ஒரு லென்ஸ் பிளரு, அதுக்குமேட்டு டபுள் எக்ஸ்போசரில் நம்ம ஒரிஜினல் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஒரிஜினல் இமேஜை நம்ம மெயின் ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அது இன்வெர்ட் பண்ணிடுறோம். அப்படி இன்வெர்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மட்டும் பிளராக தெரியுது. நீங்கள் இப்போ கேலரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் இந்த மாதிரி எடிட் பண்ணது அழகாக நீட்டாக தெரியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. another வீடியோ. பை.